ஹாய் ஹலோ ஹனிவான்ஸ், திஸ் இஸ் கோயா தெலுவலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு அப்படின்னா ஜிமின் அண்ணாக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டை நான் என்னோடய ஃப்ரெண்டு யூனுக்காக டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் வர ஃப்ரைடே ஸோ அவளுக்கு வந்துட்டு பர்த்டே. இந்த ஒன் ஷாட் ஸோ நான் யூனுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். யூன், இந்த ஒன் ஷாட் கேட்ட நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. ஹாப்பி மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓகே, ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே. இந்த ஒன் ஷாட்டோட நேம் கான்ட்ராக்ட் இன்டிமேசி. ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம், ஓகேவாடா? ஸோ இதில் வந்துட்டு ஜிமின் சிஇஓ. ஸோ வந்துட்டு என் பேர் நான் வந்துட்டு யோன் தான் சொல்ல போகிறேன். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்படியே தான் ஸோ வந்துட்டு ஒரு கார் ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது, நடு ரோட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே தான் அந்த ரோட்டில் வர்ற காரு அப்படி ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குது. எய்த்தாவில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு நல்லா நனைஞ்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறா. ரெயின் ஆகிக்கிட்டு இருக்குது அங்கே. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரெயினில் அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாக ஸோ வந்துட்டு அப்படி நனைஞ்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அந்த காரில் ஜிமின் தான் வந்துட்டு இருக்கிறான். ஸோ வேகமாக வந்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு ஸோ வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த காரை கண்டுக்காமல் அவள் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். சடனாக வந்துட்டு கார்லேருந்து இறங்கின ஜிமின் ஸோ வந்துட்டு சடனாக அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்னோன்னே இவனுக்கு பெரிய ஷாக் ஆகுது. பிகாஸ் ஜிமின் எய்த்தாப்பில் அவன் பார்க்குற அந்த வியூ ஸோ அதை பார்த்துட்டு அவன் அப்படியே வந்து ஸ்டன் ஆகி போய் அப்படியே நின்றுட்டுருக்குறான். அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டுருக்குற அந்த பொண்ணுக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஒரு ஒரு ஷாக்காக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு 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 விதமான ஒரு ஷாக்கோட ஸோ வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனோட அந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கும். பட் அந்த பொண்ணோட ஃபேஸ் எல்லாம் ஜிமின் பார்க்கவே இல்லை. அவன் வந்து டக்குன்னு பார்த்த அந்த வியூவே வந்துட்டு வேறு வியூவு. ஸோ வந்துட்டு அந்த வியூ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு மலையில் நனைஞ்சி யூனோட ட்ரெஸ் எல்லாமே எஸ் அது யூனோட ட்ரெஸ் அவள் ஒயிட் சுடிதார் போட்டிருந்துருப்பான். ஸோ அந்த ட்ரெஸ் நனைஞ்சனால அவளோட இன்னர் ஸோ எல்லாமே இன்னர் வியூ நல்லாவே அவனுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ வந்துட்டு இது ஸோ வந்துட்டு அவளுக்கு தெரியல. ஆனால் அவள் வந்துட்டு ஒயிட் கலர் ஷால், ஒயிட் கலர் சுடிதார், ஸோ வந்துட்டு ஒயிட் கலர் ஷால் போட்டிருக்கிறா, மேலே போட்டிருக்கா. பட் அதெல்லாம் ஃபுல்லாக நனையவும் ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜிம்மினுக்கு அது நல்லா வந்துட்டு ஷோ ஆகுது. அவன் அதை பார்த்து அப்படியே திணறி போயிட்டு அப்படி நின்றுட்டுருக்குறான். அவனுக்கு 1 செகண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு அவன் மாதிரி ஆகிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டன் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டான். ஸோ அந்த பொண்ணு, சார் நீங்கள் எப்படி சரிங்க நீங்கள் அது வந்து சார் நான் இங்கே இனிமேட்டு அந்த கம்பெனியில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார், சாரி. எனக்கு தெரியும் நம்மளோட கான்ட்ராக்ட் 1 இயருக்கு மட்டும்தான், எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி எதுவும் செய்ய வைக்க முடியாது சார், சாரி. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார், ஐ எம் சாரி. நான் இனிமேட்டு அந்த வேலையில் கண்டினியூ பண்ண விரும்பலை சார். இதுக்கு மேலே என்னை அந்த வேலையை செய்ய சொல்லி கூப்பிடாதீங்க ப்ளீஸ். நான் உங்களோட பர்சனலாக எல்லா விதமான பர்சனலாகவும் இருந்து நான் ரொம்ப இதுக்கு மேலே என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாது சார். 1 மினிட், என்ன சொன்ன? 1 வருஷ கான்ட்ராக்டா? ஜஸ்ட் 1 இயர்க்கா? நீ அன்றைக்கி சைன் போட்ட பேப்பர்ஸை ஒழுங்காக படிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கண்ணு வந்துட்டு அந்த கீழே தான் போகுது. ஸோ வந்துட்டு அவளோட யூனோட ப்ரெஸ்ட்டு தான் போகுது. ஸோ அவள் அதை கண்டுக்கவே இல்லை. யூன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் யூன், நீ பார்க்கவே இல்லையா? அந்த கான்ட்ராக்டை படித்து பார்த்து தானே சைன் போட்டேன்? ஆமாம் சார், நான் நல்லா படித்து பார்த்து சைன் போட்டேன். நல்லா படித்து சைன் பாட்டியா? அப்படின்னா எனக்கு புரியல. நீ நல்லா படித்தது இது தானா? அந்த பேப்பர்ஸில் முழுசாக 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான் போட்டிருந்துருக்கு. ஆனால் நீ 1 இயர்னு நினச்சிக்கிட்டு பாதியிலே கிளம்பி போனால் என்ன அர்த்தம் சொல்லு? அந்த பேப்பரில் இன்னொரு விஷயமும் போட்டிருந்துச்சு, அதை நீ படிச்சியா?
சார் எனக்கு புரியலை. என்ன போட்டிருந்துச்சு? நான் படிக்கும்போது 2 வருஷம் அப்படின்றலாம் எதுவும் இல்லை சார். 1 வருஷம் மட்டும்தான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு தான் சைன் பண்ணேன். நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு புரியல சார். அந்த பேப்பர்ஸில் 2 இயர்ஸ்ன்னு தான் போட்டிருந்துச்சு. நான் தான் அந்த பேப்பர்ஸே ரெடி பண்ணது. நான் போட்டது எனக்கு தெரியாதா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பேசி நிற்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவனுக்கு கன்ஃபியூஸ்டாகி நிற்கிறா அவள். ஸோ அவன் என்ன சொல்கிறான்றது புரியலை. அதோட இன்னொரு விஷயம் அந்த பேப்பரில் போட்டிருந்துச்சு, அதை நீ பார்த்தியா? சார் புரியல. என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போனால் நானே இந்த கம்பெனிக்கு 1 கோடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த சைன். ஸோ அது என்கிட்ட பத்திரமா இருக்குவாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? நான் படிக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் இல்லையே சார். நான் படிக்கும்போது வெறும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் மட்டும்தான் போட்டிருந்துச்சு. நீங்கள் சொல்கிற இதெல்லாம் எதுவுமே போடலை சார். நான் தான் அந்த பேப்பரை ரெடி பண்ணதே. என்கிட்டயே இந்த மாதிரி இல்லைன்னு பொய் சொல்லாதுவாயன், பொய் சொல்லாத சார். நான் அந்த மாதிரி எதுவும் படிக்கலை சார். இல்லை சார், நீங்கள் ஏதோ சீட்டிங் பண்ணுறீங்க. நான் உங்ககிட்ட சீட்டிங் பண்ணி என்ன பண்ண போகிறேன் சார்? ப்ளீஸ் சார், நான் அவ்வளோதான். இந்த கான்ட்ராக்ட் இதுக்கு மேலே இந்த வேலையெல்லாம் நான் என்னால் பார்க்க முடியாது சார். உங்களோட பர்சனலாக எனக்கு முடியாது சார், முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ். இதுக்கு மேலே உங்களோட கம்பெனியில் என்னால் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியாது. என்ன பேசுகிறேன்? இதோ பாரியோம், நீ பேசுகிறது தப்புன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ சைன் பண்ணி கொடுத்த அந்த பேப்பர்ஸ் எல்லாமே, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே என் கைட்ட தான் இருக்குது. நீ படித்தேன்னு சொன்னில்ல, நீ படித்தது இதுதானா? சார், நான் படிக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், அந்த பேப்பரில் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி 1 கோடி கொடுக்குறது மாதிரி எந்த ஒரு பேப்பர்ஸ்லேயும் எழுதலை சார். நான் சைன் பண்ணி கொடுத்த 4 பேப்பர்ஸ்லேயுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 1 இயர் கான்ட்ராக்ட் மட்டும்தான் போட்டிருந்துச்சு சார். ப்ளீஸ். இல்லை, அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணது நான் ஃபைனலாக சொல்கிறேன். கம்பெனியில் நீ மறுபடியும் ரீஜாயின் பண்ணி தான் ஆகணும், கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா சாரி சார், என்னால் இதுக்கு மேலே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் என்னால் முடியாது. யோன், இங்கே அந்த கம்பெனியோட சிஇஓ நான் தான், நீ கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் நீ நடக்கணும். நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே உட்காந்துருக்க முடியாது என்னால். சார், இந்த மாதிரி பேசாதீங்க சார். நீங்கள் ஏதோ சீட்டிங் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல, இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண பிடிக்கல அப்படின்ட்டு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற. மேடம் என் கூட பெட்டில் ஒன்றா இருந்திருந்து என் மேலே மேடமுக்கு லவ் வந்துருச்சு. இது எந்த மாதிரி லவ்வெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி வந்துச்சுன்றதும் தெரியாது. என்ன மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வீட்டுக்கு கூப்பிடுவேன், என்ன மாதிரி ஒருத்தன் கூட என் மேலே உனக்கு எப்படி லவ் வர முடியும்? எனக்கு சுத்தமாக அது தெரியல, எனக்கு சுத்தமாக புரியலை. அதனால தான் நான் சொன்னேன். நான் என் மனசில் உள்ளது முழுசாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உன் மேலே எந்த ஒரு லவ்வும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஐ நீட் யூ மை பெட், தட்ஸ் இட் சார். இதுக்கு மேலே என்னால் இது பண்ண முடியாது சார். எனக்கு முடியாது, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு யோன் அவனை தாண்டி போக பார்க்குறான். பட் ஜிமின் அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் அப்படியே தான் அவளை பின்னாடியே அப்படி பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இழுத்த வேகத்தில் ஜிமினோட செஸ்ட்டில் அவன் மோதுறான். யோன் மோதி அப்படியே ஸ்டன்னாக இப்படியே பார்த்துக்கிட்டு ஜிமினோட கண்ணை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ ஜிமின் அதே மாதிரியே தான் அவளையே அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஜிமின் அவன் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவனோட கண்ணை அவளோட லிப்ஸுக்கு தான் போகுது. யோன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான், அவனோட கண்ணை பார்க்குறான். ஸோ ஜிமின் ஐஸ் லிப்ஸ்க்கு போகுது, அப்படியே ட்ராவல் ஆகி ஸோ அவளோட செஸ்ட்டுக்கு போகுது. ஜிமின் அவளை அப்படியே ஒரு சாஞ்ச மாதிரி ஒரு போஸில் தான் அவளோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவனோட கையை எடுத்து ஸோ அப்படியே செஸ்ட்டில் வைக்கிறான். செஸ்ட்டில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு அது ஒரு மாதிரி டேர்ன் ஆகுது. செஸ்ட்டில் அப்படியே
ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸோ ஜிமின் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ லிப் லாக் பண்ணுறான். அவ அப்படியே வேணாம் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டு அங்கிட்ட கிட்ட தலையை திருப்புறான். ஸோ ஜிமின் ஜிமின் இது என்னால் முடியல ஜிமின், பெயினாக இருக்குது ஜிமின், ஜிமின் ஜிஸ்ல வந்து கையிட ஜிமின், ஜிமின் இதுக்கு மேலே என்னால் முடியாது. சே டாடி. வாட்? நோ நோ முடியாது சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதுக்கு மேலே உங்களோட ஜஸ்ட் பெட் பார்ட்னராக மட்டும் இருக்க என்னால் முடியாது சார், என்னால் முடியாது. எனக்கு இது பிடிக்கல. உங்கள் மேலே காதல் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன். நீங்கள் லவ் பண்ணலை, லவ் பண்ணாமல் இதுக்கு மேலே உங்கள் கூட எந்த மேக்கவுட்டும் பண்ண நான் விரும்பலை. சாரி சார், இந்த 1 இயராக நான் அது உங்ககிட்ட பண்ணிட்டேன். உங்கள் கூட இருக்கும் போதெல்லாம், உங்கள் பெட்டில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கலை. என்ன சொன்னால் என் கூட என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் மென் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல? சொல்லு, உனக்கு பிடிக்கலையா? சார் ப்ளீஸ் கையெடுங்க சார், அழுக்காதீங்க, எனக்கு வலிக்குது, எனக்கு ஜஸ்ட் ரொம்ப பெயின் ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின் சார் விடுங்க சார், எனக்கு வலிக்குது. வலிக்கட்டும். என்ன மாதிரி ஒரு ஆள் கூட 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் ஜஸ்ட் நான் லவ் பண்ணுறேன், இனிமேட்டு உங்களோட அந்த கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ண முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு போனால் என்னடி அர்த்தம்? அது என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த ரோட்லேயே வந்துட்டு அப்படியே வச்சு நல்லா கிஸ் பண்ணுறான். அவளுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் இதே மாதிரியே தான் கிஸ் பண்ணிக்கிட்டே அவளை வந்துட்டு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் வந்துட்டு தூக்குறான். அவள் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவளுக்கு வந்துட்டு இது பிடிக்கலை. யோன் அவள் வந்துட்டு ஜிமினை லவ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ஜிமின் அந்த 1 இயர் கான்ட்ராக்ட், ஸோ வந்துட்டு அது 1 இயர் தான் போட்டிருப்பான். ஸோ வந்துட்டு அவளோட வேலையை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டான். அவளோட 1 இயர் வந்துட்டு முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஸோ வந்துட்டு அந்த பேப்பர்ஸில் ஸோ வந்துட்டு 2 இயர்ஸாக ஆட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி நீ இந்த பாதியிலேயே ஸோ இப்போ அவன் சொன்னது எல்லாமே ஸோ இந்த கம்பெனிலேருந்து பாதியிலேயே போகிறதா இருந்தால் 2 இயர்ஸ்க்குள்ளே போகிறதா இருந்தால் ஸோ வந்துட்டு உங்களுக்கு 1 crore கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பேப்பர்ஸே ரெடி பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ அதை வந்துட்டு யோன்கிட்ட சொல்லி ஸோ அந்த மாதிரி அவன் வந்துட்டு அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஸோ வந்துட்டு அவளை ஜஸ்ட்டு வந்துட்டு பெட் ஷேர் பண்ணுறதுக்காக தான் அவன் வச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவள் கஷ்டத்தில் இருந்திருந்திருப்பான். பட் வந்துட்டு அவளையே அறியாமல் ஜிமினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பா. இதுதான் அங்கே நடந்துருந்துருக்கும். ஸோ இப்படியே தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும். அவன் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு காருக்கு தான் ஏறுறான். ஸோ ஏறிட்டு ஸோ அவளை உள்ளாருக்கு அப்படியே வந்துட்டு உள்ளாருக்கு அப்படியே போட்டுட்டு அவள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அந்த சைடு இறங்குறதுக்கு போகிறான். ஸோ டக்குன்னு ஜிமின் உள்ளாருக்க ஏறிட்டு அந்த டோர் ஃபுல்லாத்தையுமே லாக் பண்ணி விட்டுறான் வெளியில் போகாத அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவளை இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ லிப் லாக் அப்படியே வந்துட்டு அவன் அப்படியே ரகடாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இது பாருடி, இது பாரு, இந்த ஒரு வருஷம் இப்படி இருந்துட்டேன். இதுக்கு மேலே உன் மேலே என்னை அடிக்ட் ஆக வச்சுட்டேன் என்னை அடிக்ட் ஆக வச்சுட்டேன். இதுக்கு மேலே நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா ஒன்லி டெத் ஆகிட்டு அதுக்கப்புறம் போ. அப்போ கூட உன்னை விட்றேன். இப்போது நான் உன் மேலே அடிக்ட் ஆகிட்டேன். நீ மட்டும் தான் எனக்கு வேணும். நீ இருந்த இந்த 1 இயரில் நீ இருந்த அந்த இடத்துல என்னால் வேறு எவளையும் வச்சு பார்க்க முடியாது. ஜிமின் நீ என்ன சொல்ல வர? நீ என்ன லவ் பண்ணுறியா? எஸ். உன்னோட மரமண்டைக்கு புரியலை. I just love you. I love you. ஜிமின் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க சார், என்னை இறக்கி விடுங்க முதல்ல. இதுக்கு மேலே நான் உங்கள் கூட வந்து இல்லை, இதுக்கு மேலே உங்கள் கூட நான் உங்கள் கூட வந்து இருக்கணும். உங்கள்கிட்ட பெட் ஷேர் பண்ணணும். இந்த 1 இயரில் நான் எப்படி இருந்தனோ அப்படி தான் நான் இனிமேட்டும் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துறீங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணுறீன்னு ஏதோ போய் சொல்கிறீங்க. நான் இந்த மாதிரிலாம் இருக்க விரும்பலை. இல்லை, இந்த ஒரு விஷயத்துக்காக லவ் பண்ணுறேன் ஏமாற்றி என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்காதீங்க. எனக்கு இது பிடிக்கல. வேணுங்க ஜிமின் சார் விடுங்க ப்ளீஸ். ஜிமின் சார், என்னால் வர முடியாது. ஏய்,
எவனாவது எவனாவது 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டுட்டு நீ வேலையை விட்டு போனதுக்கப்புறம் எகைன் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்து உன் முன்னாடி நீட்டி, நீ இந்த மாதிரி தான் பேப்பரில் சைன் போட்டிருக்க, நீ படிக்காமல் போட்டிருக்க அப்படின்ட்டு ஏன்டி நான் உன்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு எவனாவது சொன்னால் நீ நம்புவியா? கொஞ்சமாவது எதுவும் உனக்கு தோணலை? யோசிக்க தோணலை உனக்கு? அவன் ஏன் இந்த மாதிரி வந்தான்? அவன் ஏன் இந்த மாதிரி நம்மளை ஸ்ட்ரகிள் பண்ணுறான்? எதுக்காக நம்மளை கிஸ் பண்ணுறான்? இத்தனை வருஷம் எதுக்காக அப்படி இருந்தான்? எதுவுமே உனக்கு தெரியலையாடி? எதுவுமே தெரியலையா உனக்கு? இன்னமும் அவன் மரமட்டைக்கு புரியலை? ஜிமின் சார் என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ ஜிமின் அவளோட அப்படியே சால் அப்படியே பிடிச்சி ரிமூவ் பண்ணி விட்றான். ஸோ அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அது வேணாம் அப்படின்ட்டு அவளுக்கு தோணுது. ஸோ ஜிமின் வேகமாக வந்துட்டு அவளோட அப்படியே அவளோட ஷர்ட்லாம் வந்துட்டு அந்த கோட்டெலாம் வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணிட்டு ஸோ அவளோட சாலை பிடிச்சி வேகமாக வந்துட்டு கீழே தூக்கி வீசுகிறான் அந்த கார்லேயே. அது முன்ஷீட்டில் போய் விழுவுது. ஸோ இப்படியே தான் அவளை இழுத்து அப்படியே வந்துட்டு யோன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமின் அப்படியே அந்த டங்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த லிப்பை ஸோ யோனோட லிப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ வந்துட்டு அவனோட லிப்பை வைக்கிறான். ஸோ அவளோட லிப்ஸை வந்துட்டு அவள் ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஸோ அவரை ரிஸ்ட்டை பிடிச்சி அவன் அப்படியே வந்துட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு அப்படின்னு சொல்லி அவள் வாயை திறந்துடுறாளையா. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவன் தங்கை இன்செர்ட் பண்ணி ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணுறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. அவள் வந்துட்டு ஒரு மாதிரி அடங்கி போகிற மாதிரி அப்படி இருக்குது அவளுக்கு. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே இழுத்து நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணுறான். அவள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே மூன் பண்ணிக்கிட்டே ஐ லவ் யூ ஜிம்மி, ஐ லவ் யூ. என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ லவ் பண்ணாலும் பரவாயில்ல, லவ் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, இப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது ஜிமின், விட்டு கொடுக்க முடியாது. நான் உனக்கு உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் ஜிமின். நீ இதை எப்போ ஏற்றுக்குறியோ நீ அப்போ ஏற்றுக்கும். அது வரைக்கும் நான் உன் கூடயே தான் இருப்பேன். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். நான் உன்னை விட்டு நான் போக விரும்பலை ஜிமின். ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஜிமினை இப்போ இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யோன் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மேக்கப் போகுதுங்க. ஸோ ஜிமின் மேல் அப்படியே வந்துட்டு டபுள் சைடு அப்படியே கால் போட்டு உட்காந்துட்டோம். ஸோ வந்துட்டு அவள் செல்ஃபாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி டேர்ன் ஆகுது. அவன் மூன் பண்ண ஆரம்பிக்கிறான். யோன் ஐ லவ் யூ டி, இல்லடி என்னை நம்ப, நான் உண்மையாலுமே லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. இனிமேட்டு நான் உன் கூட மட்டும் தான் இருப்பேன். இந்த 1 இயரில் உன் மேலே என்னை அடிக்டாக வச்சுட்டடி. ஜஸ்ட் பெட் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை வாயன், ஜஸ்ட் பெட் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, லைஃப் பார்ட்னராக உன்னை மட்டுமே நினைக்க வச்சுட்டையோ, ஒன்று மட்டுமே நினைக்க வச்சுட்டு இதுக்கு மேலே உன்னோட இடத்துல என்னால் வேறு யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. என்னால் முடியாது நிச்சயமாக. எஸ் அப்படி தான் பண்ண. எஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண. யோன் ஐ லவ் யூ யோன், ஐ லவ் யூ யோன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோனோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே வந்துட்டு தேர்ஸ் பண்ண அவனா செல்ஃபாக தேர்ஸ் பண்ண வைக்கிறான். யோன் அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்படியே வந்துட்டு அந்த லவ் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் அப்படியே வந்து தேர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு தேர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகேடா இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அவனோட லவ்வே வந்துட்டு ஜிமின் ஏற்றுக்கிட்டான். 2 பேரும் இப்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஜிமின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். இப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்க்கலாம். 1 இயருக்கு முன்னாடி ஸோ ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக ஸோ ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவளோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், டாக்டர் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதில்ல டாக்டர், அவங்களுக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணிடுங்க டாக்டர், நிச்சயமாக அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர், அவங்க பாவம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் அவங்கள எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர், அவங்க இப்போது ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, என்னால் அதை பார்க்க முடியல டாக்டர் ப்ளீஸ். யோன் உனக்கு
அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுடி, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமாயிடு. டாக்டர் டாக்டர் பார்த்துக்கிடுவாங்க. ப்ளீஸ் டி, இப்படி உடஞ்சி போய் உட்காராத யோன், உடஞ்சி போய் உட்காராத, தயவு செஞ்சு ப்ளீஸ் யோன். நீ ரொம்ப போல்டான ஒரு கேர்ள், நீயே இந்த மாதிரி உடஞ்சி போய் உட்கார்றது என்னால் பார்க்க முடியல யோன், பார்க்க முடியல. பின்ன என்ன செய்ய சொல்கிற மியா? மியா, நான் ஒன்றும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மியா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது பயமாக இருக்குது. ரொம்ப பதட்டமாகுதுடி, ரொம்ப பதட்டமாகுது. அங்கே பாரு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னால் அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியலடி. சின்ன வயசுலேருந்து எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அதுக்கான பலனை கூட அவங்க எதிர்பார்க்கல மியா. மியா மியா, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் நிச்சயமாக தாக்கிக்கவே முடியாதுடி. என் கூட அவங்க இருக்கிறாங்கன்ற தைரியத்தில் தான் அவ்வளோ போல்டாக இருந்தேன். நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நிச்சயமாக என்னால் தாக்கிக்கவே முடியாது மியா. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். அவங்க கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இது பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அவங்க இப்போது அந்த சுச்சுவேஷனில், கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக கிட்டத்தட்ட ரொம்ப காசு ஆகும் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர், டாக்டர் டாக்டர் எவ்வளோ காசு ஆகும் சொல்லுங்கள் டாக்டர். அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ணுங்கள் டாக்டர். அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறது நல்லா இல்லை டாக்டர். அது ரொம்ப பாவம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இந்த பாருமா, அந்த ஆப்ரேஷன் ரொம்பவே ரேரான ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு தேவையான மெடிசன், அதுக்கு தேவையான மருந்து எல்லாமே வாங்கணும். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 20 lakhs தேவைப்படும். 20 lakhs தேவைப்படும் டாக்டர். ஆமாம்மா, இப்போ நான் சொன்னது கூட கம்மி தான். அவங்களோட கண்டிஷன் பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஆப்ரேஷன் எப்படியும் 2 மணி நேரத்துக்கிட்ட பண்ணணும். அவங்க உடம்பு ஒத்துழைச்சா மட்டும் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். இதை பாருமா, நான் இப்போ சொன்னது கம்மியானது தான், ஆனால் எவ்வளோ வரும் அப்படின்றது அவங்க கண்டிஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க இப்போ இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் தான் எனக்கே தோணுது. டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். என்னால் நீங்கள் பர்டிகுலராக அமௌண்ட் சொல்லுங்கள் டாக்டர். நான் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கிட்ட வேணும்ப்பா. ஆமாம், இது ரொம்ப பெரிய ஆப்ரேஷன். அவ்வளோ ஈஸியாலாம் இந்த ஆப்ரேஷனை பண்ண மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் சைன் பண்ணணும், அவங்கள்ட்ட நாங்கள் சைன் வாங்கணும், நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குமா டாக்டர். ப்ளீஸ் 50 லட்சம் டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எஸ்மா, நான் 20 லட்சம்னு கூட கம்மியாக தான் சொன்னேன். ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப கிரிட்டிக்கலானது தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு எப்படியும் 50 கிட்ட ஆகும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் 50 lakhs ஆகும். ஸோ நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அது நல்லது. சார் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நான் அதை ரெடி பண்ணுறேன் டாக்டர். ப்ளீஸ் அவங்கள தயவு செஞ்சு காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். யோன்பா, டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க. நீ வா, நம்ம போய் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா வந்துட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு ஸோ ஜிமின் எல்லாத்தையுமே கேட்டிருப்பான், எல்லா விஷயத்தையுமே கேட்டிருப்பான். ஸோ வந்துட்டு யோன் அழுதுது, மியா என்னென்ன விஷயம், ஸோ அதெல்லாம் கேட்டது. ஸோ அது எல்லா விஷயத்தையுமே ஆரம்பத்துலேருந்து ஸோ கேட்டிருந்திருப்பான். பிகாஸ் அவன் அங்கே வந்தது அவனோட ஒர்க்குக்காக. ஸோ வந்துட்டு அந்த
ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவன் நிறையா டொனேஷன் கொடுப்பான். ஸோ வந்துட்டு நிறையா விஷயம். ஸோ அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போவுமே கூட அந்த விஷயத்துக்காக தான் அவன் வந்திருந்திருப்பான். ஏதோ வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லவும் ஸோ அதை அவன் பார்க்க வந்திருந்திருப்பான். ஸோ அதே மாதிரியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லா விஷயத்தையும் ஜிமின் கேட்குறான். ஸோ வந்துட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது இது நம்ம கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையா அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இது வந்துட்டு யோன் மியா 2 பேருமே ஜிமினோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ ஒர்க்கர் தான். ஸோ எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக அவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஸோ யோனெல்லாம் வந்துட்டு ஜிமினுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ வந்துட்டு ஜிமினுக்கு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னர் லவ். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பொசிஷனில் அவன் இருந்துகிட்ருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அதை அவள் எப்படி கொடுத்தாலுமே அவன் வாங்கிக்க மாட்டான். அதனால தான் இந்த 1 இயர் கான்ட்ராக்ட்டுமே கூட அவன் போட்டிருந்திருப்பான். ஸோ அந்த 1 இயர் கான்ட்ராக்டில் அவன் கூட இருக்கிறது மாதிரி அவன் அந்த கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் அவன் கூட தான் வந்துட்டு யோன் வந்துட்டு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாள். பெட் பார்ட்னராக இருந்திருந்திருப்பான். ஸோ அவள் அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஜிமின் மேலே அவளுக்கு லவ்வும் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதை ஜிமின் கிட்ட அவள் சொல்லி இருந்திருப்பான். பட் அவன் ஏற்றுக்காதது மாதிரி. ஸோ வந்துட்டு அவன் அந்த மாதிரி பேசியிருந்திருப்பான் ஏற்றுக்காதது மாதிரி. ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் அன்னையோட அது முடிஞ்சு இருந்திருந்திருக்கும். அவள் அங்கேருந்து கிளம்பி வந்திருந்திருப்பாள். அப்போ தான் ஜிமின் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இந்த விஷயமெல்லாம் நடந்திருந்திருக்கும். இதோட இந்த ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். இந்த ஷார்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா, பாய்.